இன்றைக்கு பாகிஸ்தான் என்ற நாடு ஒரு இஸ்லாமிய நாடு. அதிலிருந்து வந்த தீவிரவாதிகள் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல, நாங்கள் இதை கண்டிக்கிறோம் என்று இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் அதை கண்டிக்கிறார்கள் என்பதன் அடையாளமாக இன்றைய பேரணியில் முஸ்லிம்களும் கலந்து கொண்டார்கள். ஆக சில பேர் சொல்வதை போல அவர்கள் தீவிரவாதிகள் என்பதல்ல, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லிம்களும் கண்டிக்கிறார்கள். அவர்களும் சேர்ந்து இந்திய நாட்டின் கொடியை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அந்த பேரணியில் நடந்து சென்றார்கள். ராஜபாளையத்து வாழ் மக்களே, நான் பெருமிதத்தோடு நெஞ்சு நிமிர்த்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் என்ற உணர்வோடு சொல்லுகிறேன், இந்தியாவில் எந்த மாநிலத்து முதலமைச்சரும் இன்றைக்கு இந்திய ராணுவத்தின் செயலுக்கு ஆதரவு தெரிவித்து இப்படி வீதியில் இறங்கி நடக்கவில்லை. தளபதி அண்ணன் ஸ்டாலின். இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் எத்தனை பேர் மாண்டு போனார்கள், குழந்தைகள், வயதானவர்கள். ஆனால் இந்தியா இன்றைக்கு சரியான நிலை, நான் வலிமையாக இருக்கிறேன், நீ இறங்கி வந்தாலும் உன்னை அடித்து நொறுக்குவேன் என்று இல்லாமல் போரை தவிர்க்கிறோம் என்று எச்சரிக்கை உணர்வோடு அவர்களுக்கு நடத்த வேண்டியது நடத்திவிட்டு இன்றைக்கு போர் நிறுத்த அறிவிப்பும் வந்திருக்கிறது. பஞ்சாபில் இரவு நேரத்தில் மின்சாரம் கிடையாது. ராஜஸ்தான் என்ற பகுதியிலே 116 டிகிரி வெப்பம், அங்கே மின்சாரம் கிடையாது. ஜம்மு பகுதியிலே மக்கள் பதுங்கு குழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்போது குண்டு விழுமோ என்று. ஆக நம்முடைய நிலையை எண்ணி நாம் பரவசப்படுவதை விட வேறு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வேதனை என்னவாக இருக்கும் என்று எண்ணுவதுதான் மனிதாபிமானம். இன்றைக்கு அந்த மக்கள் எல்லாம் நிம்மதியாக பெருமூச்சு விட்டுக் கொண்டிருப்பார்கள். அதே நிலைதான் பாகிஸ்தானிலே வாழ்கிற மக்களுக்கும். அது பகை உணர்வுள்ளவர்கள் வாழுகின்ற சில பேர் இருக்கின்ற நாடு என்பது அல்ல, அங்கிருப்பவர்களும் மக்கள் என்று கருதுகிற உணர்வுதான் இந்த நாட்டில் இருக்கிற நமக்கு உண்டு என்பதன் அடையாளம் தான் இந்த போர் நிறுத்த அறிவிப்பும் வந்திருக்கிறது.